நாள் இன்னும் காணோம். நாம தான் இங்க வெயிட் பண்றோம் அவங்க கிட்ட சொல்லிட்டோம்ல, கண்டிப்பா வருவாங்க. ஓகே. டேய் அங்க பாத்தியா? பாண்டியா, அவனுக்கு சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்ட பாண்டியா. அவனுக்கு எங்க இருக்கானுங்க? அவனுக்கு ரொம்ப தள்ளி இருக்காங்கப்பா. நீ வந்துட்டுன்னு சிக்னல் கொடு. எப்பா இங்கிருந்து கண்ணு அடிச்சா அந்த பன்னெண்டு எங்களுக்கு தெரியுமாப்பா? அடைச்சி 3 தடவை ஹெட்லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணு. ஓகேப்பா. டிரைவர் அமுக்கி அமுக்கி போடு 3 வாட்டி. எப்பா ஹெட்லைட் எரிஞ்சு எரிஞ்சு அணையுதுப்பா. அப்படின்னா அவனுங்க தான். டேய் நீ அதே மாதிரி பண்ற. ஒத்து 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 போடு லைட்ட. பாண்டியா, நீ எங்களை சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சோம், அதே மாதிரி அவனுக்கு செய்யறானுப்பா. குட். நீ 3 தடவை ஹாரன் அடி. ஓகேப்பா. 3 தடவை ஹாரன் அடி. நல்ல நல்லப்பா. இன்னும் சத்தமா எப்படி? என்னங்கிற வண்டிக்கு எதுக்கு யாருன்னு அடிச்சுக்கிற? அது வந்துங்க. டேய் அவனும் எவனும் அடிக்கிறான். சரி நீ யாருன்றா? அவன் ஏன்டா ஆறு அடிக்கிறான்? தெரியலப்பா. 2 பேரும் நடு ரோட்ல நின்று நைட்ல ஆறு அடிச்சு நிக்கிறீங்களா? விளாடுறீங்களா? விளாடுற நேரம் மாட்டாது. நீ ஆறு அடிக்கிறாரா? என்னடா ஆரன் அடிச்சியா? அடிச்சதுப்பா. அவன் அடிச்சானா? எப்பா அவனு அடிச்சான், இன்னொருத்தன் அடிச்சான்பா. ரோடுன்னா 4 பேர் ஆரன் அடிக்கதான்டா செய்வாங்க. அடிச்ச ஏன் ஆரன் அடிக்கிறேன்னு ஒரு லூஸ் வந்து எங்களை அடிச்சுட்டு போறாயா? டேய் இங்க என்னடா நடக்குது? நீ லைட் போட்டு காட்டுறான், அவன் லைட் போட்டு காட்டுறான். நீ ஆறு அடிச்சு காட்டுறான், அவனும் ஆறு அடிச்சு காட்டுறான். நாம என்ன கடத்தல் கும்பலாடா? முதல்ல என் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு எதனா வழி பண்ணுங்கடா. டேய் அதுக்கு தான்டா இந்த ஆபரேஷனே. பாண்டியா வேற என்ன பண்ணா? படுக்க வச்சு அறுக்க சொல்லு. எதுக்கு? நீ தானடா ஆபரேஷன் அடிச்சு அப்படியே வாய ஓட சொல்லு. பாண்டியா நீ சொல்லுப்பா. நம்ம சரக்கு இறக்கி அவங்கிட்ட காட்டு. ஓகேப்பா. முல்லை காரை விட்டு இறங்குமா. என்ன மாமா பாத்து மாமா, கர்ம மூச்சம் போட்டுக்கிறான்பா. ஏன்டா அதுக்குள்ளே சரக்கு அடிச்சா லூசு? பொம்பளை வேஷம் போட்டு உடனே பேஜாரா. சரிடா சரி, ஒழுங்கா நெல்லு. பொண்ணு மாதிரி நிக்கிற நேரு மாடு. டேய் நல்லா பாத்துங்கடா. சரியா தெரியலையாடா? டேய் கிட்ட வந்தா தெரியும். என் பொண்டாட்டிய அனுப்புங்கடா. டேய் அவளை போய் கூட்டு வாங்கடா. சரி தலைவர வா வா. பாண்டியா நாங்களும் இறக்கிட்டோம், அவனை இறக்கிட்டான். இப்ப என்ன பண்ணோம்? மறி குழந்தை அனுப்பு சொல்லு. டேய் முதல்ல அதை அனுப்புங்கடா. முதல்ல நீ அவளை அனுப்புடா. டேய் நீ முதல்ல அனுப்புடா. முதல்ல நீ அவளை அனுப்புடா. பாண்டியா நம்மள முதல்ல அனுப்ப சொல்றான்பா. நீ அனுப்பு, அவனையும் அனுப்பு சொல்லு. சரிப்பா. டேய் நாங்களும் அனுப்புறோம், நீ அனுப்புடா. நீயும் போ. ஓ யோ பொண்ணு மாதிரி அடக்கமா போயா. எனக்கு ஒரு டவுட், சந்தேகம். ரெண்டும் ஒண்ணுதான் பக்கி. அதனால தான் நான் கேக்குறேன். நான் போனா பொண்ணு வருவா, நான் எப்படிடா வருவேன்? போனமா தான் வருவேன். இது மூஞ்ச பார்த்து பயந்து அவங்களே அனுப்பி விட்டுருவாங்க. போயா. இந்த பாரு பொண்ணு மாதிரி அடக்கமா நடந்து போ. யோ மூஞ்ச மூட்டு போயா. அட நாசமா போறவனே உன் மூஞ்ச சொன்னேன். நல்லா முடிக்க காவா வாயா. போ போ போ. பாடி வாடா. வாமுல்ல வா
உன்னை நான் எப்படி இட்டுன்னு வந்தேன் பாத்தியா? அப்பா இது முல்ல இல்லப்பா. ஆமாப்பா, நான் முல்லையோட அப்பாப்பா. எப்படி பொம்பளை வேஷம் போட்டு பொண்ணை மறிக்கொண்டதை காப்பாத்தினேன் பாத்தியா? மறி குழந்தை காப்பாத்தினியா? இரு வர. இது யாரா? இது என் பொண்ணு மறிக்கொழுந்து. அப்பா அது யாரா? யாரா அங்க? யாரா அது? மறிக்கொழுந்து என்னடி ஒரு சுத்து பெருத்துட்ட? தம் பிரியாணியா வாங்கி கொடுத்தானுங்களா? ஆஹா, 1000 தான் புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிட்டாலும் அவங்க பிரிஞ்சு ஒன்னா சேரும்போது ஒரு கிளிகிழப்பு இருக்கதான் செய்யுது. ஐயோ, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமனோட ஆசையாவா? ஏன்டா அலற? கடிச்சிருச்சா? டேய் யாரா கர்ணகனுக்கு புடவை கட்டி விட்ட மாதிரி. அட பாவி, இருப்பா இருப்பா, நம்ம மட்டும் ஏமாத்துறாங்க. இருப்பா இருப்பா. பொண்டாட்டியாக்குடா. டேய், ஏன்டா ஏமாத்துறீங்களாங்களே? நீ ஏன்டா ஏமாத்துன? ஐயோ பாண்டியா, நம்ம பிளான் ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாண்டியா. அப்போ நாம பார்த்த படத்தை அவனுங்களும் பார்த்துட்டானுங்களா? அட பாவி, சன் டிவில போட்டா உலகமே பாக்கையா. இப்ப நாங்க என்னையா பண்றது? டேய் போடா, நீங்களும் உங்க திட்டமோ பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல பிளான் பண்றாங்க. நீ இங்க இருந்து ஒரு குடிகாரனை அனுப்பி விடுறான், அவன் அங்க இருந்து ஏதோ ஒரு கர்மாந்தரத்தை அனுப்பி விடுறான். முதல்ல உன்னை போட்டு தள்ளனா தான் நீ சரிப்பட்டு வருவ. அதெல்லாம் நாங்க பண்ணிக்குவோம். மரியாதையா இந்த பொண்ணை அங்க அனுப்பி வைக்கலன்னு வையே, அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுவோம். ஐயோ கர்ணகருங்க அப்படி எதுவும் பண்ணிடாத. எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டின்னு வர இருங்க. முலாய் ஆமா வா. ஏமா நீ போயிட்டு என் பொண்டாட்டிய கூட்டு வந்துருனா? நான் போய் கூட்டிட்டு வர மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல. எங்க பாருமா, அவன் உன் மேல உயிரை வச்சிருக்கான். உன்னை எதுவும் பண்ண மாட்டான். அவன் பண்ணி மாதிரி இருக்கா. அவன் ஏன் மேல உயிரை வச்சிருக்கானா? ஹீரோ மாதிரி டயலாக்லாம் பேசுறேன். இப்போ என்னடா ஆச்சு? ஏமா பேசும்போது நல்லாதாமா இருக்குது, ஆனா சைல இருக்கும்போது தான் ஒதுருது. ஏய் வெண்ணைகளா, மரியாதையா தங்கச்சி அணைச்சிட்டு அக்கால கூட்டிட்டு போயிடு. ஐயோ அம்மா போமா போமா தயவுசெய்து போமா போ போ. விடுடி, விடு. வா. விடுடா, விடுடா. ஏமா நீயும் போமா. ஐயோ, ஏய் ஆடினா யாருகிட்ட? வா வா. பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பொன்மேனி வாசல் கொள்ளும் தேனாக கண்மணி கொஞ்சம் கனவோடு என்னை ஆளாக்கினாள் நெஞ்சிலே. எப்பா முள்ளி எப்படி காப்பாத்துறதுன்னு பாணி கிட்ட கேட்டுருவோம். கேள்பா கேள்பா. ஹலோ ஹலோ பாண்டியா, நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் எண் இப்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எப்பா இவன் ஹீரோவே இல்லப்பா, இல்ல. வா வா, டிஆர்பி வலது கால எடுத்து வச்சு தைரியமா வா. என் வீட்டுல வந்து என்னையே வாவான்னு கூப்பிட்டுக்கிற நேரம்டா எல்லாம். ஏமா மறுக்கு வந்து போய் குடிக்கிறது தண்ணி எடுத்துருவான். ஓடு ஓடு ஓடு. ஐஸ் வாட்டரா எடுத்துருவா. போ போ, பாக்காத போ. ஏய் என்னது இது? பொடவை. அது தெரியுது பக்கி, அது எதுக்கு மூஞ்சில விட்டே இருப்ப? வேற எதுக்கு? துவைச்சு கொடுக்கறதுக்கு தான். இங்க பார், இனிமே இந்த புடவை துவைக்கிற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏய், இந்த புடவை துவைக்கிறதுக்கு இல்ல, நீங்க 2 பேரும் கட்டிக்கிறதுக்கு. புடவை கட்டுறதா? உன்னை கட்டிக்க சொல்லு, உடனே வந்து கட்டிக்கிறேன். அதை விட்டுட்டு புடவை கட்டிக்க சொல்ற? டேய் வாய் விட்டு பேசாமறா. டேய் என்ன ஒரு ஆம்பளைங்களை பார்த்து புடவை கட்ட சொல்ற நீ? யாரு ஆம்பளைங்க? நீங்களா? தூ. ஏய் இப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு? எதுக்கு எங்க பரப்பல சந்தேகப்படுற நீ? பின்னங்கடா பெரிய வீரப்பா, எங்க அக்கா மறிக்கொழுந்த இந்த காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு போயிட்டு இப்ப எங்க தங்கச்சி முள்ளே அடமணை வச்சுட்டு வந்திருக்கீங்க. இதான் ஆம்பளைங்க செய்யற வேலையா? இதுக்கு பதிலா நாங்களே போயிட்டு வந்திருக்கலாம். வீர அப்பா கிளம்பி போயிட்டு இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஜவார், அந்த கருவாயன் தான் தங்கச்சியை விட்டுட்டு அக்கால கூட்டு போங்கடா வெண்ணைகளான்னு டீசெண்டா சொன்னான். கரெக்ட். அவன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே அவன் பைட்டுன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, டக்குனு காலில் வந்து மன்னிப்பு கேட்டிருப்போம். கரெக்ட். ஏன்டா பின்ன எந்த தைரியத்துல ஃபைட் கிட்டுங்கிற? பேசுறதுக்கு எதுக்குடா தைரியம்? ராஜாமரா, ஏய் அவன் காதலச்சனோட தான் கல்யாணம் பண்ண போறா, அது நினைச்சு சந்தோஷப்படுங்கடி. அதை விட்டு ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் பபிள் கம் வாயா, அவ ஷாருக் கான் நினைச்சு காதலிச்சா, ஆனா இவன் சாணில உழுந்த பாப்பா மாதிரி இருக்கான். அவனை எப்படி அவ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன் தங்கச்சி அப்படியே ஐஸ்வர்யா ராயி, நல்ல வெள்ளை பணியார மாதிரி இருக்கா. அவ தீஞ்ச பணியார மாதிரி இருக்கிறான். இது ஸ்வீட், இது காரணம் போயிட வேண்டியதானே?
அந்த பொண்ணுக்காவது பணியாரம் கிடைச்சிச்சு. டேய் இது ஒண்ணு லவ் பண்ணுதே, நல்லா படியார கல்லு மாதிரி. டேய் இத பாரு ஆண்டிய பத்தி பேசுற. கம்னரு அவனே ஜெயில இருக்கிற அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற. சீ வாய் மூடுங்கடா. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. உடனே எங்க தங்கச்சி இங்க வந்தாவன்னு அப்படி சொல்லிட்டு. வர நீங்க தான் பொண்ணை கடத்துறீங்கன்னு உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாடா. டேய் யோ அப்பா, பெத்த பொண்ணை 200 ரூபாய்க்கு மூட்டை கட்டி வித்து வந்தானே நீ. டேய் 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 வெத்த பொண்ணுங்க உங்க கண்ணு முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்க, பார்த்து சும்மா இருக்கீங்களா? டேய் நானும் சேர்ந்து பழகுறோம் கொய்யால. இதுக்கு நாம ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். என்ன பெரியவரே, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீள்? போய் மாப்பிளைய வர சொல்லுங்க. மாப்பிள்ளையே நான் தான். நீங்க தான் மாப்பிளையா? இங்க 60ஆம் கல்யாணம் நடக்கிறதா யாருமே சொல்லலையே. ஐயோ இது முதல் கல்யாணம். யாருக்கு? பொண்ணுக்கா? 2 பேருக்கும் தான். என் தோப்பனார் அன்னைக்கு ஐபிஎஸ் படினார். ஒழுங்கா ஐபிஎஸ் படிச்சிருந்தா உன்னை எல்லாம் என்கவுண்டர்லயே போட்டு தள்ளிருப்பேன். ஐயோ மந்திரத்தை படிச்சுட்டு நோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பாவத்தை எங்க போய் தொலைக்க போறனோ. ஓம் பூ ஸ்வாஹா, ஓம் ஸ்வாஹா, ஓம் புவ ஸ்வாஹா, ஓம் பூர்புவ ஸ்வாஹா, ஓம் சுப சுப ஸ்வாஹா. ஐயோ ஐரே, புகைய கொஞ்சம் கம்மியா போடியா. புகைப்பட்டு பையன் கருத்துற போறான். இதுக்கு மேலையா? இவன் மேல பட்டு புகை கருகாம இருந்தா சரி. ஐயரே கிண்டல் பண்றியா? ஐயோ மூளை வளர்ச்சி வர இல்லையா? பாவம் அந்த பொண்ணு இவனை கட்டிண்டு என்ன கஷ்டப்பட போறதோ. சரி சரி பொண்ணை வர சொல்லுங்க. சீக்கிரமா அந்த கர்மத்தை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். எது? கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். வேற முகூர்த்தம் இருக்கு இல்லையா? அது ஐயோ ஐயோ, இந்த கல்யாண பொண்ணு கூட ரெடி ஆயிடும் பொழுது இவன் இன்னும் ரெடி ஆக காணுமே. யாருக்கும் நான் பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டியா? அதாங்க நானும் சொன்னேன். கரெக்ட். அஞ்சல அஞ்சல. ஓம் அக்னயே நமஹ, அக்னயே சிஷ்டவிரத ஸ்வாஹா. இத போடுங்க. ஏயா வாயில போட்டுட்ட? நீங்க தானே போட சொன்னீங்க. பீட பீட அக்னியில போட சொன்னேன். இந்தா. நீங்க தானே அக்னியில போட சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன்? கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள மொத்தமா கவுத்து என் மூஞ்சி இப்படி தீச்சுட்டியடா பாவி. நோக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள நேக்கே கருமாதி வந்துடும் போல இருக்கேடா. யோ பொண்ணு வர சொல்லியா? ஓ சீக்கிரம் ஓடி. யோ என்னையா அது? கட்டு போட்டு கூட்டிட்டு வரீங்க? இது என்ன கட்டாய கல்யாணமா? யோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தாலி எடுத்து கொடுனே. நன்னா இருக்கே. நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னு ஆச்சுன்னா ஏன் தலையில உருளும். யோ தாலி எடுத்து கொடுக்கலன்னா இப்பவே உன் தலை உருளும். எடுத்து கொடுயா தாலிய. महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मीः प्रचोदयात् गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गे प्रचोदयात्. மகனே சீக்கிரம் கட்டுறா தாலிய. மாங்கல்யம் தந்தோன